ஆண்டவருடைய அருள் நிறைந்த மாதமாக இருக்கவும், நம்முடைய குடும்பங்களில் தொடர்ந்து கடவுளுடைய அற்புதங்களை நடத்துதலை பெறும்படி கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. இந்த காலை வேளையில் மிக சுருக்கமாக நாம் இணைந்து தியானிக்கும்படி தெரிந்து கொண்டதான வேத பாகம் நாம் வாசிக்க கேட்ட எஸ்தர் 5வது அதிகாரத்தில் 2வது வசனம். எஸ்தர் 5:2. ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்ணில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருந்த பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். அந்த இடைப்பாகம் அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. இந்த அதிகாரத்தை படிக்கின்ற போதும் இந்த புஸ்தகத்தை நாம் படிக்கின்ற போதும் இது கற்றுத்தருகின்ற அநேக காரியங்கள் நமக்கு பாடமாக அமைகிறது. இந்த சரித்திரத்தை விளக்குவதற்கு போதுமான நேரங்கள் இல்லை. மிகச் சுருக்கமாக இதில் வருகின்ற முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்க முற்படுகிறோம். இந்த எஸ்தரின் சரித்திரத்தை படிக்கின்ற போது இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் செய்த தவறுகள் நிமித்தமாக இந்த ஜனங்கள் ஆங்காங்கே சிதறுண்டு கிடக்கின்ற ஒரு காலம். சிலர் அடிமைப்பட்டு வாழ்ந்தார்கள், சில நாடுகளிலே சிதறுண்டு கிடந்தார்கள். இந்த சரித்திரத்தை நாம் படிக்கின்ற போது இங்கே மர்தாய் தன்னுடைய சிறுமகளோடு அகாஸ்வேரு ராஜாவுடைய நாட்களிலே, அந்த நாட்டிலே அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தபடினால அரசிலே ஒரு பணி கிடைத்து காவல் காக்கின்ற பணி செய்து கொண்டிருக்கின்றார் மர்தகாய். அவருடைய சிறுமகள் தான் இந்த எஸ்தர். எஸ்தருக்கு அப்பா அம்மா கிடையாது. மர்தகாயுடைய பாதுகாவலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். இவர்கள் சிறைப்பிடித்து வரப்பட்டதன் நிமித்தமாக அகாஸ்வேருடைய நாட்டிலே மட்டுமல்ல, அந்த மாளிகையிலே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்களிலே இந்த அரசர்கள் சிலரை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்போது சில சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து தங்களுக்கு காவலாளியாக வைப்பார்கள், தங்களுக்கு பணியாட்களாக வைப்பார்கள். அந்த வழக்கத்தின்படி மர்தகாய் போது ராஜ அரண்மனையிலே ஒரு காவலாளியாக இருக்கிறார். அவருடைய சிறு மகள் என்று சொல்லுகின்ற இந்த எஸ்தரும் தன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கின்றார். இப்போது சூழ்நிலைகள் மாறுகின்றது. அகாஸ்வேரு ராஜாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு திருப்பத்து நிமித்தமாக அவன் தன்னுடைய ராஜாத்தியை தள்ளிவிட்டு இன்னொரு ராஜாத்தியை தேர்ந்தெடுக்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. அது செய்தி எல்லா இடமும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கென்று நாட்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அதற்கான பக்குவத்தின் காலங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் மர்தகாய் தன்னை குறித்தோ இந்த எஸ்தரை குறித்தோ வேறு எதுவும் சொல்லிக் கொள்ளாமல் அந்த நிலையிலே இந்த எஸ்தரும் இந்த ராஜாத்தியாக தேர்வு செய்ய வேண்டிய அந்த கன்னிகளின் மாடத்தில் இணைக்கப்பட்டு அங்கே அவளுக்கு உரியதான பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. நாட்கள் செல்கின்றது. காலங்கள் வருகின்ற போது ராஜா இந்த எஸ்தர் மேல் தயவு கிடைத்தது. அப்படினால அவள் அந்த ராஜஸ்திரீ என்று சொல்லுகின்ற ஸ்தானத்திற்கு அவள் எண்ணப்பட்டாள். இது ஒரு புறம் இருக்க, அகாஸ்வேருடைய அரண்மனையிலே இன்னொருவன் உயர்த்தப்பட்டிருக்கின்றான். அவன் ஆமான். இந்த ஆமான் கர்வம் மிகுந்தவன். தான் உயர்த்தப்பட்ட நிலையிலே எல்லாரும் தன்னை பணிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் தனக்கு மரியாதை தர வேண்டும் என்பதை ஆமான் எதிர்பார்த்தான். எல்லாரிடத்திலிருந்தும் கிடைத்தது. ஆனால் இந்த யூதர்களிலிருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்டு வாயில் காவல்காரனாக இருக்கிற மர்தகாய், அவன் மட்டும் ஆமானை நமஸ்கரிக்கவும் இல்லை, வணங்கவும் இல்லை. இதை ஆமானும் பார்க்கின்றான், மற்றவர்கள் இதை கவனிக்கின்றார்கள். இந்த செய்தி ஆமானுக்கு வரும்போது அவனுக்கு வருத்தமாக மாறினது. எல்லாரும் என்னை நமஸ்கரிக்கின்ற போது, உயர்ந்த நிலையிலே இந்த அரண்மனையில் நான் இருக்கின்ற போது, ராஜா என்னை இவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கின்ற போது, ஏன் இவன் மட்டும் என்னை நமஸ்கரிக்கவில்லை, என்னை பணிந்து கொள்ளவில்லை? எனவே இவனுக்கு உரியதான பாடம்
இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுகிறது. யூதனாகிய மர்தகாய் ஏன் இந்த ராஜ மாளிகையில் இருக்கக்கூடிய ஆமானை பணியவில்லை, வணங்கவில்லை? சில வேளை இந்த சிந்தனைகளில் நாம் சொல்லுவோம், அதிகாரிகளுக்கு கீழ்பட்டிருக்க வேண்டியது கீழ்கின்றவர்களுடைய கடமை. வேதமும் அதை சொல்லித் தருகிறது. ஒருவே மர்தகாய் ஆமானை பணிந்திருக்கலாமே, அவனுக்குரிய மரியாதை செலுத்தி இருக்கலாமே, ஏன் மர்தகாய் அதை செலுத்தாமல் போனான் என்று சொல்லுகின்ற சிந்தனை உண்டு. நான் அந்த பகுதிக்கு இப்போது வரவில்லை, அது மரபு. இந்த இடத்திலே ஏன் மர்தகாய் ஆமானை நமஸ்கரிக்கவில்லை என்று வேதத்தின் ஆதாரங்கள் மூலமாக தியானிப்போமானால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடியும். யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மோசையின் மூலமாக அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது, 10 கட்டளை. நமக்கு நன்றாய் தெரியும். அந்த கட்டளையை வருகின்ற ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தர் நான், என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அதற்கு ஒப்பான ஒன்றையும் நீ உண்டாக்கவும் வேண்டாம். அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இது தேவன் தன் ஜனத்தில் கொடுத்த கட்டளை. அது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தது, இது நமக்கும் அது கட்டளை. சாதாரணமான வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. கட்டளையை மீறக்கூடாது. ஒரு ராஜா போடுகின்ற கட்டளை மீறினால் சிரச்சேதம், தலைவிட்டப்படும். ராஜாவிலும் பெரியவர் தேவாதி தேவன் நமக்கு தருகின்ற கட்டளைகள், அதை மீறுவது தவறு. இதை மர்தகாய் உணர்ந்திருந்தான். தேவாதி தேவனுடைய கட்டளை நான் மீறுகிறவன் அல்ல. சூழல்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் எதிராக மாறினாலும் நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். இந்த உணர்வு தான் மர்தகாயுடைய உள்ளத்தில் இருக்கு. ஒருவேளை சூழல் வேற, தன்னுடைய சொந்த நாடு அல்ல, சிறைபிடித்து வரப்பட்டவன். ஒருவேளை அவனுக்காக பேசுவதற்கு இங்கே யாரும் இல்லை, தேவனை தொழுது கொள்கின்ற வாய்ப்புகள் கூட இல்லை. மற்றவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கலாம், மர்தகாய் வயிற்று பிழைப்புக்காக நீ வாழ்கின்றவன், நீ ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறான், நீ ராஜாவுக்கு எதிராக அல்லது ஆமானுக்கு எதிராக நீ செய்வாய் என்றால் உனக்கு பெரும் விளைவு, ஆபத்து வரும், இதையெல்லாம் சொல்லி இருப்பார்கள். ஆனாலும் மர்தகாய் தேவனுடைய கட்டளையை பின்பற்றுவதில் மிக மிக உறுதியாக இந்த இடத்துல இருந்தான். ஆமானை நமஸ்கரித்தல் என்று சொன்னா நம்ம நினைப்போம், ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம், அதிகாரிகளை சந்திக்கின்றோம், அவர்களை விஷ் பண்ணுவோம், மாடின்னு சொல்லுவோம், வணக்கம் என்று சொல்லுவோம். இது நம்முடைய பண்பாடு. நாம் சொல்லுகின்ற பண்பாட்டுக்கும் இதற்கும் வித்தியாசம் உண்டு. நாம் அவர்களை விஷ் பண்ணுறோம், அவ்வளவுதான். ஒரு யூதர்களை சந்திக்கின்ற ஷாலம் என்று அவர்கள் விஷ் பண்ணுவார்கள். இந்த நமஸ்காரம் என்பது நாம் நினைக்கிறபடி இந்த குட் மார்னிங் சொல்வது அல்ல, கீழே விழுந்து படித்து கொள்வது, அதான் நமஸ்காரம். ஆமானுக்கு எல்லாரும் அதை செய்தார்கள். கீழே விழுந்து பணிந்து ஆமான் நீதான் பெரியவன் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த மர்தகாய் மட்டும் அப்படி செய்வது ஏனென்றால் சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் தவற மாட்டேன், என் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் வாழ்வேன், அவருடைய கட்டளையின்படி வாழ்வேன். இதுதான் மர்தகாயுடைய தீர்மானம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களுடைய என்னுடைய சூழல்கள் மாறும். கர்த்தரை நம்பியிருக்கிற தேவ ஜனங்களாகி நீங்கள் நானும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள், நமக்கு சொல்லி இருக்கின்றவைகள், இவைகளின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்கின்றோமா அல்லது சூழ்நிலைகளை நம்மை மாற்றிக்கொள்ளுகின்றோமா? ஒரு காலம் கிறிஸ்தவர்கள்னா எல்லாரும் பயந்தாங்க. ஏன்னா அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, வார்த்தை மாற மாட்டாங்க, உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க, அவங்கள நம்பலாம். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் மாறி போய் சூழ்நிலைக்கு ஏற்ப மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிறார்கள். நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகளை கிறிஸ்தவ பிள்ளைகளாக வளர்த்துகிறோம், அவர்களுக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்கிறோம், வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோம், பாடி ஆராதிக்க சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த சூழலில் வளர்கின்றார்கள் நம்முடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் வெளியிடங்களுக்கு செல்லுகின்ற போது, ஒரு கல்லூரிக்கு செல்லுகின்ற போது, அல்லது ஒரு பிற நண்பர்களோடு வாழ்கின்ற இடங்களில் இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் கவனித்து பார்த்திருக்கிறீர்களா?
தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று சொல்லுகின்ற அந்த நம்பிக்கையை விட்டு மற்றவர்களோடு தங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். பல பிள்ளைகளை பார்க்கும்போது அவர்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளாய் என்று சொல்வதற்கு ஆச்சரியப்படுகிற விதமாக தங்களை மாற்றி மற்றவர்களோடு இணைந்து கொள்கிறார்கள். ஒருவேளை அவங்கள்ட்ட கேட்டா ஏன் இப்படி மாறிட்டேன் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, நான் மட்டும் கிறிஸ்தவனாக நடக்கிறேன்னா என்னை ஓர கண்ணால் பார்ப்பாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. இப்படிப்பட்ட வாழ்க்கையில மர்தகாய் இந்த ராஜ அரண்மனையில் இருக்கின்றவன் தன்னுடைய ஐடென்டிட்டி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், ஆண்டவருடைய வார்த்தைப்படி வாழ்கின்றவன், அவருடைய கட்டளை கீழ்ப்படுகிறவன் என்பதை உறுதியாக காத்துக்கொண்டவன் என்பதை மர்தகாயிலே புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று எஸ்தர். இந்த எஸ்தர் அப்பா இல்லை அம்மா இல்லை, பிள்ளைகளுக்காக தன்னுடைய தகப்பன் சிறு தகப்பனோடு இங்கே வந்தவள் இப்போது கடவுளுடைய தயவினால உயர்த்தப்பட்டிருக்கிறாள். இந்த உயர்விலும் தன்னை ஆண்டவருக்கு பிரியமாக காத்துக்கொண்ட ஒரு பெண்மணியாக இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். ஆமான் அவனை குறித்து தியானிக்கின்ற போது ஒருவேளை தாழ்ந்த நிலையில் இருந்தவன் தான். ராஜா ஏதோ காரணம் உயர்த்திவிட்டார், பெருமை அவனுக்கு வந்துவிட்டது, அகந்தை வந்துவிட்டது, கடவுளை நினைக்க மனமற்றவனாக மாறிவிட்டான் என்று சொல்லுகின்ற பகுதியை நாம் அந்த இடத்தில் காண முடியுமாக. இந்த நிலையிலே ஒரு தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு பெண்மணி தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு சிறைபிடிக்கப்பட்டு வந்து அடிமைகளைப் போல வாழ்கின்ற இடத்துல ஒரு ராஜாவுடைய கண்களிலே அவளுக்கு தயவு கிடைத்தது என்று வேதம் சொல்லித் தருகிறது. இந்த காலை வேளையில நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் நிறைந்திருக்கிற உலக ஜீவிதத்தில் எனக்காக உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற வாழ்க்கையில நான் விரும்பாத ஒரு குடும்பத்திலே தள்ளப்பட்டு விட்டேன், விரும்பாத ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லுகின்ற சூழ்நிலையிலே ஆண்டவருடைய தயவு நமக்கு கிடைக்குமே. ஆனால் நம்மை விட பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கின்ற செல்வங்கள் அல்ல, ஆண்டவருடைய தயவு நமக்கு கிடைக்கணும். ஆண்டவருடைய தயவு, இரக்கம், கிருபை என்று சொல்கின்ற 3 வார்த்தைகள் ஒன்றோடு இணைக்கப்பட்டவைகள், ஆனால் சூழல்கள் வேறு. இந்த தியானத்துல ஆண்டவருடைய தயவு என்று சொல்கின்ற போது, இரக்கம், கிருபை என்று சொல்கின்ற போதும் ஓரளவிலே ஒன்றாக நினைத்துக் கொள்ளுவோம், ஒன்றல்ல ஒன்றாக நினைத்துக் கொள்வோம். எஸ்தருக்கு இந்த சாதாரண ஒரு ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்ததுனால ஏற்பட்ட மாற்றம் இருக்கிறதே, பெரிய மாற்றம் இல்லை. அது எஸ்தருக்கு மாத்திரமல்ல, அவளுடைய பொருளை பெரியப்பா என்று சொல்லுகின்ற மர்தகாய்க்கு மாத்திரமல்ல, யூத ஜனத்துக்கே, 127 நாடுகளில் சுதந்திர வாழ்ந்த மக்களுக்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது உண்மையானால் இந்த லாக்டவுன் காலத்தில் ஆண்டவருடைய தயவை கேட்டு அவருடைய பாதத்தில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் தயவு தருகின்ற கடவுள் என்பதை வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அவருடைய தயவு நமக்கு கிடைக்குமானால் சூழல்கள் நம்மை மேற்கொள்ளாது, நமக்கு எதிராக ஏற்படுகிறவைகள் நம்மை மேற்கொள்ளாது, நம்மை விடுவிக்கும்படி தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த மன உறுதியை இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்ளும். எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடையாது. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய தயவு எனக்கு வேணும்பா, உங்க தயவு இல்லாம நம்ம வாழ முடியாது. என்னுடைய முயற்சிகள் அல்ல, என்னுடைய கடின உழைப்பு அல்ல, என்னுடைய விருப்பங்கள் அல்ல, ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்முடைய தயவுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுவோமா? அந்த தேவன் தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர், நம்மை கைவிடாதவர். எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்ணிலே தயவு கிடைத்ததுவானால் நாம் ஆராதிக்கிற சமூகங்கள ராஜாவிடத்திலிருந்து நமக்கு தயவு கிடைக்கும். இந்த காலை வேளையில இந்த தயவு கிடைப்பதற்காக இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த தயவு கிடைத்ததுனால வந்த மாற்றம் என்ன என்று சொல்கின்ற 3 சிந்தனைகளை மிகச் சுருக்கமாக தலைப்புகளை கொண்டு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த தியானத்திலே எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்ணிலே தயவு கிடைத்ததுனால ஒரு பெரிய மாற்றம். இந்த தயவை கிடைப்பதற்கு இவர்கள் எப்படி தகுதியானார்கள்? 2 காரியங்களை சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, இவர்கள் தேவனிடத்தில் திரும்பினார்கள்.
தேவனுக்கு நேராக திரும்பினார்கள். எஸ்தர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படிக்கின்ற போது அவர்கள் தேவனுக்கு நேராக திரும்பி ஜெபிக்கவும் அவரை நோக்கி கூப்பிடவும் அழுது கொள்ளவும் ஆரம்பித்தார்கள். சூழல் தெரியும். மர்தகாய் ஆமான் மூலமாக ஒரு கட்டளை பிறக்கிறது. குறிப்பிட்ட நாளிலே இந்த 127 நாடுகளில் வாழ்கின்ற அத்தனை யூதர்களை கொலை செய்யும்படியான கட்டளை நிறைவேற்றப்படுகிறது. இந்த செய்தி எல்லா இடமும் அனுப்பப்பட்டது. இது ராஜாவுடைய கட்டளை. இதை மாற்ற முடியாது. இதை எதிர்த்து போராட முடியாது. மர்தகாய் இதை புரிந்து கொண்டுதான் எஸ்தரிடத்தில் வருகின்றான். இந்த நாட்கள் நீ மௌனமாயிருந்தால் நாமெல்லாம் அழிந்து விடுவோம். நீ செயல்பட வேண்டிய காலம் இது. நீ செயல்படவில்லை என்றால் யூதருக்கு ரட்சிப்பு இன்னொருடத்திலிருந்து வரும். தேவன் நமக்கு இந்த பாக்கியத்தை தோன்றும் பலன் இல்லாமல் போகிறோம். எஸ்தருக்கு என்ன செய்யுதுன்னு புரியவில்லை. தன் பெரிய தகப்பனாகிய மர்தகாயோடு பேசுகிறாள். ஒன்றே ஒன்று, எனக்காக ஜெபியுங்கள், தேசத்துக்காக ஜெபியுங்கள். நான் கட்டளையை மீறி ராஜாவிடத்தில் போகிறேன். அவர்களுக்கு தயவு பாராட்டினா தான் பேச முடியும், வாழ்வு தேட முடியும். எனக்காக ஜெபியுங்கள், உபவாசம் இருங்கள் என்று சொல்லியார்கள். இந்த செய்தி சொல்லப்பட்டது. எல்லா மக்களும் ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் தேவனுக்கு நேராக திரும்பினார்கள். கொடிய அழிவு கட்டளை நிறைவேற்றப்பட்டு விட்டது. கட்டளையை மாற்றிக்கொள்ள எவராலும் முடியாது. எஸ்தர் சொல்கிறார், எனக்காக ஜெபியுங்கள், உபவாசம் இருங்கள். 127 நாடுகளிலும் மக்கள் கலங்கிக் கொண்டிருக்கிற போது தேவனுக்கு நேராக இவர்கள் திரும்பினார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உங்களையும் என்னையும் தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, ஆண்டவருக்கு நேராக திரும்பும், தேவனுக்கு நேராக திரும்பும். ஒருவேளை அந்த சூசான் தேசம் சரி 127 நாடுகளும் எப்படி கலங்கிக் கொண்டிருந்ததோ அந்த நேரத்தில் எஸ்தர் சொல்கிறாளே, ஜெபியுங்கள், உபவாசம் இருங்கள். நான் செயல்படுகிறேன், நான் ராஜாவிடத்தில் போகிறேன். ராஜா தன்னை கோலை நீட்டினா தான் நான் பிழைக்க முடியும், என் கட்டளை ஏற்றுக்கொள்ளப்பட முடியும், என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். எனக்காக ஜெபியுங்கள். இந்த மக்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பினபடியினால ஒரு பெரிய மாற்றம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பயம் நிறைந்த உலகம், ஆபத்து நிறைந்த உலகம். கர்த்தரிடத்தில் திரும்புவோமானால் அந்த தேவன் உங்களுக்கு எனக்கு தயவு பாராட்டுவார். அதுதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம். வேதத்தை முழுக்க முழுக்க படிக்கின்ற போது ஆண்டவரிடத்தில் எப்போதெல்லாம் மக்கள் திரும்பினார்களோ அப்போதெல்லாம் அவருடைய தயவு கிடைத்திருக்கிறது இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59 அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கின்ற போது நம்முடைய மீறுதல்களை விட்டு திரும்புவோம் என்று வேதம் சொல்லி தருகிறது. நம்முடைய தவறுகள், நம்முடைய விரோதங்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் சிந்தித்தவைகள், செய்தவைகள், இவைகளை விட்டு திரும்புவோம். ஆண்டவரிடத்தில் திரும்புதல் என்று சொன்னால் நம்முடைய குறைகளை உணர்ந்து, தவறுகளை உணர்ந்து, எந்த இடத்துல விழுந்தோமோ, எந்த இடத்துல தேவனுக்கு எதிராக மாறினோமோ அதை உணர்ந்து, அப்பா நான் நம்ம இடத்துல வருகிறேன் என்று திரும்புகிற போது ஆண்டவருடைய தயவு நமக்கு கிடைக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 38வது அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கின்ற போது பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். அன்று சாலமோன் ஆலயத்தை கட்டி ஜெபிக்கின்ற போது கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். பொல்லாத வழி என்ன? யோனா தீர்க்கதரிசியை தேவன் நினிவேக்கு அனுப்புகின்ற போது நினிவேக்கு போக பயந்தான். ஏன் தெரியுமா? நினிவே நகரம் அப்படிப்பட்ட நகரம், கொடிய நகரம், மற்றவர்களை துன்புறுத்துகின்ற நகரம். சோதோம் குமாரா அழிக்கப்பட்டது ஏன்? அவருடைய பொல்லாத நினைவுகள், பொல்லாத வழிகள். மனிதனுக்கு அடிமைப்பட்டு விட்டார். தேவனை மறந்து பொல்லாத உலகத்தின் சிற்றின்பங்களிலே தன்னை அகப்படுத்தி தேவனுக்கு விரோதமாய் பொல்லாத வழிகளிலே செல்கின்றவர்கள் இதை சொல்கிற, அதை விட்டு திரும்பு, அதை விட்டு திரும்பு, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பு. தேவனுக்கு நேராக திரும்புகின்ற போது அவருடைய தயவு நமக்கு கிடைக்கிறது. சிம்சோன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் உலகத்துக்கு நேராக திரும்பினா முடிவு அழிவு. ஒரு இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழந்தான்.
தகப்பனுக்கு நிறைய திரும்பினான், அவன் வாழ்வு கிடைத்தது. இந்த கடைசியும் கொடியதுமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய தயவை பெற வேண்டுமானால் நாம் ஆண்டவரிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவதாக சொல்கின்ற போது ஆண்டவருடைய தயவு பெறுகின்ற வழியை அறிந்து கொண்டார்கள். முதலாவது ஆண்டவரிடத்தில் திரும்பினார்கள். இரண்டாவது ஆண்டவருடைய தயவை பெறுகின்ற வழி என்ன அதை அறிந்து கொண்டார்கள். ஒருவேளை இத்தனை காலம் இந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்க காரணம் என்ன? ஆண்டவருடைய தயவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலக்கப்பட்ட போது, அவர்கள் விரோதமாய் நடந்து கொண்ட போது அது அவர்களை சிதறடித்தார், அவர்களை அடிமைகளாக்கினார். அவருடைய தயவு அவர்களை விட்டு அகன்று போயிற்று. இப்போது அவருடைய தயவை பெறும் வழி என்ன அறிந்து கொண்டார்கள். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவ சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்து செபிப்பதனாலும் உபவாசம் இருப்பதனாலும் அவரை நோக்கி கூப்பிடுவதனாலும் அவருடைய தயவு கிடைக்கும். அவருடைய தயவு கிடைக்கும். இந்த காலை வேளையில் இந்த இடத்துல வாஞ்சியோடு எதற்காக வந்திருக்கிறோம்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தப்பித்துக் கொள்ளும்படித்தான் வந்திருக்கிறோம். அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளும் வழியை கடவுள் நமக்கு திறந்து தந்திருக்கிறார். ஒரு சாமுவேல் 1:18 படிக்கிற போது அந்நாளுக்கு கர்த்தருடைய கண்ணிலே தயவு கிடைத்தது, அவள் சமாதானத்தோடு போனாள் இல்லையா? தானியேலின் புத்தகம் 1:9 படிக்கின்ற போது தானியேலுக்கு தேவனுடைய கண்ணிலே தயவு கிடைத்தது. ஒரு பெரிய மாற்றம் வருகின்றது. எபேசியர் 2:6 படிக்கின்ற போது அவருடைய தயவு நம்மேல் இருப்பதினாலே நாம் காக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில அவருடைய தயவை பெறுகின்ற வழியை கடவுள் நமக்காக திறந்து தருகிறார். இந்த யூத ஜனங்கள் ஆண்டவருடைய தயவை பெறுவதற்கு ஆண்டவருக்கு நேர திரும்பினார்கள். அது தயவை பெறுகின்ற வழியை அறிந்து கொண்டார்கள். எனவே ஆண்டவருடைய தயவு அவர்களுக்கு கிடைத்தது. இந்த தயவினால் வந்த மாற்றம் என்ன? எஸ்தர் 8:17 படிக்கின்ற போது ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. துக்கங்கள் மாறிவிட்டது, அழுகை மாறிவிட்டது, கண்ணீர் மாறிவிட்டது. எஸ்தர் 8:5 படிக்கின்ற போது எழுதின கட்டளை செல்லாமல் போயிற்று. இது சாதாரணமான மாற்றம் அல்ல. பொதுவாக ஒரு ராஜா ஒரு கட்டளையை போட்டு விட்டாரனால் அந்த கட்டளை மாறாது. அந்த கட்டளையை மாற்ற எவராலும் மாறாது. ஆனால் இங்கே 127 நாடுகளுக்கும் ராஜாவுடைய கட்டளை அனுப்பப்பட்டது. அதே ராஜா இப்போது அந்த கட்டளையை மாற்றும்படி அனுமதி கொடுக்கிறார். அந்த கட்டளை மாற்றப்பட்டது. ஒருவேளை அமர்ந்து தியானிக்கின்ற நேரத்தில் உங்கள் மேல் இருக்கின்ற கட்டளைகள், என் மேல் இருக்கின்ற பல பொல்லாத கட்டளைகள் ஆண்டுடைய தயவை பெறுகின்ற போது அது மாறும். அது மாறும். சில வேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான பொல்லாத கட்டுகள் இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுடைய வாழ்வுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பல கட்டளைகள் இருக்கலாம். அது பொல்லாதனுடைய செயலினாலே, உலகத்தின் செயலினாலே நீங்கள் நான் நிம்மதியை வாழ முடியாதபடி எழுதப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கலாம். அந்த கட்டளை நிமித்தம் உங்களுக்கு தோல்வி, உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு வியாதி, உங்களுக்கு வேதனை பெருகிக் கொண்டிருக்கிறார். அதே கட்டளையை மாற்ற ராஜா திருப்பி எழுதுகிறார் இல்லையா? ஏன்? ஆண்டவருடைய தயவை போது, இந்த ராஜாவுடைய தயவை போது கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பொல்லாத உலகத்தில் பல மோசமான கட்டளைகள் உங்க மேல, என் குடும்பத்து மேலே இருக்கு. அதனால சில இடங்களில் நிம்மதி இல்லை, முன்னேற்றம் இல்லை, அமைதி இல்லை. இது மாற்றப்பட வேண்டும். இது மாற்றப்பட வேண்டும். வழி என்ன? ஆண்டவருக்கு நேராக திரும்புவோம். அந்த தயவை பெறுகின்ற வழியை அறிந்து கொள்வோம். அப்படி அறிந்து கொள்கிற போது ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் உபவாசத்தினாலும் அந்த கட்டளை மாற்றப்படுகிறது. இந்த கட்டளையினாலே எங்கெல்லாம் அழுகையும் வேதனையும் இருந்ததோ அந்த தேசங்களில் எல்லாம் களிப்பும் விருந்து கொண்டாட்டமும் ஏற்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 4:3 8:17 ஒப்பிட்டு பார்த்தால்
அவருடைய கோரம் எப்படி மாற்றப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு கிடைக்கின்ற போது துக்கங்கள் மாறுகின்றது, கண்ணீர்கள் மாறுகின்றது, விடுதலை பெறுகின்றது. இந்த காலங்களிலும் ஆண்டவருடைய தயவுக்காக அவருடைய கிருபாசனத்திற்கு முன்னால் நிற்போம். ஒரு புதிய மாதத்தில் பிரவேசிக்கிற போது அப்பா உடைய தயவுகளை கிடக்கட்டும்னு சொல்லுவாங்க. உங்கள் பிள்ளைகள் மேலே, அவங்க உறவுகள் மேலே விசுவாசம் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்கப்பா. உங்க தயவு தான் எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோமா? அந்த தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவளுக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய தயவு நமக்கு கிடைக்கட்டுமே. அமர்ந்தவாறே கண்களை முடிச்சு ஒரு சில வினாடி ஆண்டவருடைய தயவு இல்லாமல் நம்ம வாழ முடியாது என்பதை உணர்ந்து, அப்பா உடைய தயவு எனக்கு வேண்டும், உடைய இறக்கம் எனக்கு வேண்டும். அதற்காக இந்த காலை வேளையில் உடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஒரு சூசான் தேசத்திலும் 127 நாடுகளிலும் ராஜாவுடைய கட்டளை நிமித்தமாக அழுகையும் புலம்பலும் ஏற்பட்டது போல இந்த நாட்களிலே எங்கும் வேதனைகளும் கண்ணீர்களும் பெருகிக் கொண்டிருக்கிற போது உம்முடைய தயவு வெளிப்படட்டுமே, வெளிப்படட்டுமே. உம்முடைய தயவை பெறும்படி அன்று ஒரு எஸ்தர் உமக்கு முன்பாக நின்றது போல இந்த காலை வெளியில் அப்பா உமக்கு முன்பாக நாங்கள் இருக்கிறோம். உமக்கு நேராய் திரும்பி வந்ததுனால் உமக்கு முன்பாக நிற்கிறோம். தயவு பெறுகின்ற வழிகளை வேதம் எங்களுக்கு சொல்லி தந்ததுனால உமக்கு முன்பாக நிற்கிறோம். உம்முடைய தயவு எங்களுக்கு எடுக்கப்படுகிற போது எங்களுடைய கலக்கங்கள் மாறும் என்று சொல்கின்ற நம்பிக்கையோடு உமக்கு முன்பாக நிற்கிறோம். ராஜாவுடைய கண்களிலே எஸ்தருக்கு கிடைத்த தயவனால 127 நாடுகளிலும் ராஜாவினால் எழுதப்பட்ட கட்டளை மாற்றப்பட்டது உண்மையானால் எங்கள் மேல் எழுதப்பட்டிருக்கின்ற பொல்லாத கட்டளைகள் இந்த காலைகளில் மாற்றப்படட்டுமே. துக்கங்கள் மாறும்படி, வேதனைகள் மாறும்படி, இவைகள் எல்லாமே எங்களுக்கு கலக்கத்துக்கு காரணமாக இருக்கிறதோ, பயங்களுக்கு நடுக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் மாறும்படி உங்களுடைய தயவுக்காக கற்றுக்கிறோம். உங்களுடைய கரம் நீட்டப்படட்டுமே, உங்களுடைய கோல் நீட்டப்படட்டுமே, உங்களுடைய தயவுகளுக்கு பெருகட்டுமே. இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்களுடைய தயவுக்காக இந்த காலை வேளையில உமக்கு முன்பாக நிற்கிறோம். உங்களுடைய தயவை நாங்கள் பெறுகிற போது அதை எங்களுடைய குடும்பங்களே சமாதானமாக அமையும், எங்களுடைய ஜனங்களுக்கு அது சமாதானமாக அமையும், எங்களுடைய தேசத்தில் அது கழிப்பையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். இது கொடியதும் கொள்ளை வியாதிகள் நிறைந்ததுமான உலகத்தில் தயவுள்ள தெய்வமே, எங்களை தள்ளிவிடாதவரே, எழுதப்பட்ட கட்டளைகளை எல்லாம் மாற்றி தஞ்சனத்திற்கு தயவு பாராட்டினவர், உங்களுடைய தயவு எங்களுக்கு உண்டு என்று சொல்கிற நம்பிக்கை கொடுத்திருக்கிற நாங்கள் அதை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளவும், உங்களுடைய தயவினால் நாங்கள் வாழவும், அந்த தயவினால் எங்களுடைய தேசத்திலும் எங்களுடைய குடும்பங்களிலும் திருச்சபைகளில் ஏற்படுகிற மாற்றங்களை நாங்கள் காணவும் எங்களுக்கு அருள் செய்வடியாக சொல்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை ஆராதிக்கின்றவர்கள், இந்த காணொளி மூலமாக உண்மை ஆராதிக்கின்றவர்கள் அநேகம் என்றும் ஆண்டுடைய இறக்கம் இருக்கட்டும். தேசமும் எங்களை சூழ வாழ்கின்ற மக்களும் உங்களுடைய தயவினால் தொடர்ந்து பாதுகாக்கப்பட அருள்தார் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், சமாதானத்துடன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தந்த ஈவுக்காக எதற்கும் ஸ்தோத்திரம், வேணும் மனக்குற்றமாக பாடுவர் சங்கீர்த்தனம், நீக்கப்பட்ட யாவராலும் ஏக தேவனிருக்கே ஆர வரமாய் என்றேயும் ஸ்தோத்திரம் அவே. நமது மீட்பெரும் ரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இத்தொழிலிலே பங்கு பெற்றுகிற பல்வேறு நிலையிலே இணைந்து ஜெபிக்கிற அனைத்து தொண்டியாட்டியவர்களோடும்
என்றுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடைய சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தில்